Hero OS Android 13 இதை நம்ம எப்படி இன்ஸ்டால் பண்ணலாம்னு நம்ம பார்க்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் Redmi Y2 யூஸ் பண்ணுறேன். நான் இதுக்கு வந்து பூட் லோடர் அன்லாக் பண்ணியிருக்கணும், கஸ்டம் ரெக்கவரி வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கணும். தெரியலனா இங்கே கார்டு கொடுக்குறேன், கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நான் ஃபஸ்ட்டு பூட் பண்ணி நம்ம வந்து ரெக்கவரிக்குள்ளே போயிடலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆரஞ்ச் பாக்ஸ் ரெக்கவரி யூஸ் பண்ணுறேன். உள்ளே போனதும் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் உங்கள் கரண்ட் OS-ஐ வந்து ஃபுல்லாக வைப் பண்ணிடணும். ஸோ நான் இதில் பண்ணுறேன் பாருங்கள், அதே போல் பண்ணிவிடுங்க. ஸோ இது பண்ணி முடிச்சக்கப்புறம் நம்ம வந்து Hero OS-ஐ வந்து இன்ஸ்டால் பண்ணலாம். ஆல்ரெடி ஆரஞ்ச் பாக்ஸ் ரெக்கவரி எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது நான் வீடியோ போட்டிருக்கேன். நான் இங்கே கார்டு கொடுக்குறேன், கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதை பார்த்து அதே மாதிரி பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து Hero OS-ஓட வந்து ரோம் இன்ஸ்டால் பண்ணுறேன். இதிலே பார்த்தீங்கன்னா இன்பில்ட்டாக GApps இருக்குது. ஸோ ஒரு ஃபைல் தான் வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறோம். நம்ம சில பேர் வந்து பூட் லோடரை எப்படி அன்லாக் பண்ணணுன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அதை நான் வந்து போடுறேன். நான் எப்படி அன்லாக் பண்ணலான்னு நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி ஸ்டாக் ரோமோ எப்படி இன்ஸ்டால் பண்ணலான்னு நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இது வந்து இன்ஸ்டால் ஆகி முடிஞ்சதும் நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணணுன்னா ஃபார்மேட் வந்து கொடுக்கணும் நீங்கள். ஸோ ஃபார்மேட் போயிட்டு எஸ்ன்னு கொடுத்துட்டு ஃபார்மேட் அடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து ரீபூட் பண்ணுங்கள். இந்த ஸ்டெப் வந்து கம்பல்சரியாக பண்ணணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு உள்ளே போகும், இல்லைன்னா வந்து பூட் லூப் ஆகும். நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற சின்ன சின்ன டிவைஸ் பார்த்திங்கன்னா ப்ராப்ளம் ஆகிடுச்சுன்னா நம்மளே எப்படி வீட்டிலேயே ரெடி பண்ணலாம் அதெல்லாம் பற்றி நம்ம வீடியோ போட போகிறோம். சில வீடியோ நம்ம போட்டிருக்கோம், ப்ளூடூத் நெக் பேண்டு 2.1 அந்த மாதிரிலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபியூச்சரில் வந்து நம்ம இந்த மாதிரி நிறைய வீடியோ பண்ண போகிறோம். ஒரு வழியாக வந்து வெல்கம் ஸ்க்ரீன் வந்துடுச்சு. ஸோ வந்தோடனே நான் வந்து ஆஃப்லைனில் கொடுத்து செட்டப் பண்ணிக்கிறேன் ஃபுல்லாத்தையும். இந்த வாய்ஸ் பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி முன்னாடியே யூஸ் பண்ணியிருக்கேன். நான் 31 போட்டுட்டு யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ வந்து வீடியோக்காக திரும்பவும் இதை நான் போட்டுட்டு திரும்பவும் நான் வந்து ரெக்கார்ட் பண்ணேன். ஆண்ட்ராய்ட் 12 இருந்த மாதிரி தான் நோட்டிஃபிகேஷன் பார் இருக்குது. ஸோ அதில் பெருசாக எந்த சேஞ்சும் இல்லை. கீழே பார்த்தீங்கன்னா கீழே அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் மட்டும்தான் வந்து லைட்டாக சேஞ்ச் இருக்க மாதிரி தெரியுது எனக்கு. ஸோ மற்றபடி எல்லாம் ஆண்ட்ராய்ட் 12 இருக்கிற மாதிரி தான். ஸோ பாட்டமில் ஒன்று. ஸோ இதுதான் அது. இது பேக்ரவுண்டில் எதனா ஆப் இருந்தால் ரன் ஆச்சுன்னா இது வந்து காட்டுது. இது வந்து Hero OS-ஓட ஃபியூச்சராக இல்லைனா வந்து ஆண்ட்ராய்ட் 13ஓட ஃபியூச்சராக எனக்கு தெரியல. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் கன்ஃபார்ம் பண்ணி சொல்கிறேன். ஸோ மற்றபடி எல்லாமே நம்ம ஆண்ட்ராய்ட் 12 இருந்த ஃபீச்சர்ஸ் தான் அப்படியே இருக்குது எல்லாமே. ஸோ ஆண்ட்ராய்டு வேர்ஷன் பார்த்திங்கனாலும் 13. இதோட கர்னலோட வேர்ஷன் பார்த்திங்கனாலும் 4.9 போட்டிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து லேட்டஸ்ட்டு பில்டு Redmi Y2க்கு. ஸோ இதுக்கப்புறம் புதுசு இன்னும் வரல. ஸோ கம்யூனிகேஷனை பொறுத்த வரைக்கும் பெருசாக ப்ராப்ளம் இல்லை. அதே மாதிரி ஒய்ஃபை, ப்ளூடூத் நெட்வொர்க் இந்த மாதிரி எல்லாமே ஒர்க் ஆகுது. என்னோடய ஹிஸ்ட்ரி பாருங்கள். ஆல்ரெடி நான் 2 டிவைஸ் கனெக்ட் பண்ணியிருந்தேன், அதோட ஹிஸ்ட்ரி காட்டுது. ஸோ எல்லாமே நல்லா ஒர்க் ஆகுது. ஃபாஸ்டராகவும் இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு டிவைஸு. அதே மாதிரி ப்ளே ஸ்டோரில் பார்த்தீங்கன்னாலும் டிவைஸ் வந்து சர்டிஃபைட் ஆகிருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சர்டிஃபைட் ஆகிருக்கு. ஸோ இதனால் வந்து நீங்கள் பேங்க் ரிலேட்டடான ஆப்லாம் வந்து யூஸ் பண்ணலாம், எந்தவித ப்ராப்ளமும் இருக்காது. நானும் யூஸ் பண்ணேன். ஸோ எனக்கும் எந்தவித ப்ராப்ளமும் இல்லை, நல்லா ஒர்க் ஆகுச்சு. இந்த டிவைஸ் பார்த்தீங்கன்னா 3GB 32GB வந்து இன்பில்ட்டு. ஸோ இதிலே வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. இது லைட்டாக லேக் இருந்துருச்சு ஸ்டார்டிங்கில் எனக்கு. ஸோ அதுக்கப்புறம் யூஸ் பண்ண நல்லா இருக்குது இது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் ஸ்பீடாக எல்லாமே நடக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஓலா, ரேப்பிடோ இதெல்லாம் எல்லாமே ஒர்க் ஆகுது. இந்த ஆப்லாம் GPS யூஸ் பண்ணுறதுலாம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் வந்து 1 hand மோடும் ப்ராப்பராக ஒர்க் ஆகுது. அதே மாதிரி ஆப் ஸ்விட்சிங் பண்ணுறோம். ஸோ அதுவும் கரெக்டாக ஒர்க் ஆகுது. ஸோ எந்தவித ப்ராப்ளமும் இல்லை. ஸோ எல்லாமே வந்து கொஞ்சம் ஸ்மூத்தாகவும் கொடுத்துருக்காங்க. ஃபாஸ்டராக சொல்கிறத விட ஸ்மூத்தாக இருக்குது அது போடுறதெல்லாம். Hero OS-ல் பார்த்தீங்கன்னா கஸ்டமைசேஷனுக்கு உண்டான ஆப்ஷனே கிடையாது. ஸோ அவங்க வந்து டிராஃபிக் இண்டிகேட்டர் கூட அவங்க வைக்கல அவங்க. ஸோ அதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ட்ராபேக். மற்றபடி யூஸ் பண்ணுறதுக்கு எல்லாமே ஸ்மூத்தராகவும் நல்லா ஃபாஸ்டராகவும் இருக்குது.